நிற்காமல் சென்ற அரசு பேருந்தை ஓடிச் சென்று பிடித்து தேர்வெழுதிய +2 மாணவி சுஹாசினிக்கு கடுக்காப்பட குழுவினர் ஸ்கூட்டி ஒன்றை பரிசாக அளித்துள்ளனர். விஜய் கௌரிஷ் கதாநாயகனாக அறிமுகமாகும் கடுக்கா திரைப்படத்தின் 3வது ப்ரோமோ வீடியோவை படக்குழுவினர் வெளியிட்டனர். அந்த ப்ரோமோ வீடியோவை சிறகடிக்க ஆசை சீரியலின் நடிகை ஸ்ருதி நாராயணன் வெளியிட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூரில் கடந்த மார்ச் 25இல் நிற்காமல் சென்ற அரசு பேருந்தை ஓடிச் சென்று பிடித்து தேர்வெழுதிய +2 மாணவி சுஹாசினி 437 மதிப்பெண்கள் எடுத்திருந்த நிலையில் படக்குழுவினர் அந்த மாணவிக்கு ஸ்கூட்டர் ஒன்றை பரிசாக அளித்தனர். கொஞ்சம் ரீசெண்டா ஒரு அரசு பேருந்து நிற்காம தன்னோட பள்ளி படிப்புக்கு 12th கரெக்டாக எக்ஸாம் அன்னைக்கு ஒரு அரசு பேருந்து நிற்காம போயிடுச்சு. சுஹாசினி இவங்க தான். அவங்க கரெக்டாக அந்த பஸ்ஸை பிடிச்சி தமிழ்நாட்டுக்கே உற்சாகம் கொடுக்குற அளவுக்கு ஓடி அந்த பாஸ் பண்ணி 437 மார்க் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். கோவையில் உயர்த்தப்பட்ட குடிநீர் கட்டணம் மற்றும் பாதாள சாக்கடை வைப்பு தொகை, சூயஸ் நிறுவனத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு ஆகிய தீர்மானங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தை தடுக்க வந்த போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் ஒருவரது சட்டை கிழிக்கப்பட்டதாகவும் போலீசார் மீது தாக்குதல் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். ஈரோடு மூலப்பாளையம் பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் இணைந்து சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது தள்ளுவண்டி கடைகள் மற்றும் சாலையோர வணிக கடைகளில் இருந்த ஆக்கிரமிப்புகள் பொக்லைன் இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டன. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி கடை உரிமையாளர்கள் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு தள்ளுவண்டி சுக்குநூறாக உடைக்கப்பட்டதால் தள்ளுவண்டியை வைத்து பிழைப்பு நடத்தும் ஏழை பெண்ணுக்கு ஆதரவாக பொதுமக்கள் குரல் கொடுத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பார்த்துட்டு இருக்கோம். அந்த அம்மா வாழ்வாதாரம் தானே, ஒரு பூட்டை உடைச்சி எடுக்கிறதுக்கு ஒரு யோசனை இல்லையா சார்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பூட்டை உடைச்சிருந்தா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமா? நீங்க பாட்டுக்கு அந்த கடையை உடைச்சிட்டு நம்ம வாழ்க்கை என்னங்க சார் பண்ணோம்? சொல்லிலாம் வந்து எடுத்திருக்காதா? ரோட்ல போறது பார்த்துட்டு இருக்கிறோம். புரியுதா? நாங்க நீங்க பாட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணி எடுத்திருந்தா பரவாயில்ல. நீங்க பாட்டுக்கு அந்த பூட்டை உடைச்சா என்ன பண்ண இதை உடைச்சா கடையை உடைச்சா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.